சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது மூவேந்தர்கள் மற்றும் சிலப்பதிகாரம் தொடர்பான சில வினாக்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது? மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து, சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? சிலப்பதிகாரத்துல மொத்தமா 3 காண்டங்கள் இருக்கு. புகார் காண்டம், அடுத்தது மதுரை காண்டம், அடுத்தது வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டங்கள் இருக்கு. அடுத்து, சிலப்பதிகாரத்தின் காதைகள். சிலப்பதிகாரத்துல மொத்தமா எத்தனை காதைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 30 காதைகள் இருக்கு. சிலப்பதிகாரத்துல மொத்தமா 30 காதைகள் இருக்கு. அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் யார்? அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டது சீத்தலை சாத்தனார். அடுத்து, சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் எது? சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என சொன்னது இளங்கோவடிகள். அடுத்து, மணிமேகலையின் ஆசிரியர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்திரவிழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம். இந்திரவிழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் புகார் காண்டம். அடுத்து, சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு. சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம் என அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தினுடைய உட்பிரிவு இதுவே சிலப்பதிகாரத்தினுடைய பெரும் பிரிவு காண்டம் அழைக்கப்படுது. அதனுடைய உட்பிரிவு பார்த்தோம் அப்படின்னா காதைன்னு அழைக்கப்படுது. உட்பிரிவு காதை. இதுவே முன்னாடி என்ன பார்த்தோம்? பெரும்பிரிவு காண்டம்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை டேஸ். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை உரைப்பாட்டு மடை அப்படின்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை உரைப்பாட்டு மடை. பேசும் மொழியின் ஓட்டம் என்பது டேஸ். பேசும் மொழியின் ஓட்டம் என்பது காட்சி. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஸ் ஆகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பாத்தீங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் டேஸ். கண்ணகியும் கோவலனும் போன அந்த ஊர் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடும்பாலூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர். இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். அழகர் மலை என்பது டேஸ். திருமால் குன்றம். அழகர் மலை என்பது டேஸ். திருமால் குன்றம். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் டேஸ். கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் டேஸ். வேங்கை காணல். கணவனை இழந்த கண்ணகி சென்ற இடம் வேங்கை காணல். பெருங்குணத்து காதலால் யார்? பெருங்குணத்து காதலால் யார்? பெருங்குளத்து காணலால் அப்படிங்கிறது கண்ணகி.
சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தூசு அப்படிங்கிறது பட்டு. அடுத்து துகிர் அப்படிங்கிறது பவளம். வெறுக்கை அப்படிங்கிறது செல்வம். நொடை அப்படிங்கிறது விலை. இப்ப சரியான விடை 2, 4, 4, 1, 3. மருவூர் பாக்கம் அமைந்த நகரம் டேஸ் ஆகும். மருவூர் பாக்கம் புகார்ல அமைந்திருக்கு. மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் டேஸ். மண்ணீட்டாளர் அப்படின்னு குறிக்கப்படுறது சிற்பி. கூவம் குவித்த. இதில் கூவம் என்பதன் பொருள் டேஸ். கூவம் என்பதன் பொருள் தானியம். கூவம் என்பதன் பொருள் தானியம். கல் விற்பவர் டேஸ். கல் விற்பவர் வளைச்சியர் என்று அழைக்கப்படுகிறார். கல் விற்பவர் வளைச்சியர். பொறுத்துக. கண்ணுள் வினைஞர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு அழைக்கப்படுறது ஓவியர். மண்ணீட்டாளர். மண்ணீட்டாளர் பார்த்தீங்கன்னா சிற்பி. இப்பதான் பார்த்தோம். கிளி என்பதன் பொருள், கிளினா துணி. வினை அப்படிங்கிறது தொழில். சரியான விடை ஆ. சொல்லும் பொருளும் பொருந்தாத சொல் எது? இதுல பொருந்தாத சொல் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொருந்தாதது இது மட்டும்தான். அப்ப சரியானது பாருங்க. சுண்ணம், நறுமணப்பொடி, காருகர், நெய்பவர், தூசு, பட்டு, துகிர் அப்படிங்கிறது பவளம்னு வரும். ஆனா இங்க முத்துன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது மட்டும்தான் தவறானது. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது? சொல்லும் பொருளும் இதுல சரியா பொருந்தி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். தூசுனா என்னது? பட்டு. தூசு என்பதன் பொருள் பட்டு. அடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்திய சொல் எது? சரியா பொருந்திய சொல் வெறுக்கை என்பது செல்வம். இது மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு. மற்றது எல்லாமே தவறா பொருந்திருக்கு. பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் இவ்வடிகளில் காருகர் என்பதை சுட்டும் சொல் டேஸ். காருகர் என்பதன் பொருள் என்ன? இதுல காருகர் அப்படின்னு அழைக்கப்படுறது, காருகர் அப்படின்னா நெய்பவர். அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா. இவ்வடிகளில் வெறுக்கை என்பதை சுட்டும் சொல் டேஸ். வெறுக்கை என்பதன் பொருள் என்ன? வெறுக்கை அப்படின்னா செல்வம் வெறுங்கையில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும் இவ்வடிகளில் ஓசுனர் என்பதை சுட்டும் சொல். ஓசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்போர இந்த இடத்துல குறிக்குது. கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் இவ்வடிகளில் மண்ணுள் என்பதை சுட்டும் சொல் எது? இதுல மண்ணுள் அப்படிங்கிறது ஓவியரை சொல்லுது. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் இவ்வடிகளில் அமைந்த நயம் என்ன? இதுல அமைஞ்சது எதுகை. இதுல அமைந்தது எதுகை. ஏன்னா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும். இங்க என்ன எல்லாமே ஒன்றி வந்திருக்கு? இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இவ்வடிகளில் அமைந்த நயம் எதுகை. உதயன குமார காவியம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது? உதயன குமார காவியம் 6 காண்டங்களை கொண்டுள்ளது. அடுத்து போருக்கு காரணம் பொறாமை என குறிப்பிடும் நூல் எது? சூளாமணி. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை போற்றியவர் யார்?
தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை போற்றியவர் இளங்கோவடிகள். பாசவர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர் யார்? பாசவர் பார்சல் பண்ணி தான் அந்த வெற்றிலைய விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு. பாசவர் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய இந்த வணிகர் யாருன்னா வெற்றிலை விற்பவர். வெற்றிலை எப்படி விற்பாங்கன்னா பார்சல் செஞ்சுதான் விற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாசவர் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் காட்டும் வாசவர் என்ற இந்த வணிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாசனையா இருக்கக்கூடிய அந்த நறுமண பொருட்களை விற்கிறவரை தான் வாசவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது. வாசமா இருக்கிறதுனா நறுமண பொருள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்நின விளைஞர் அப்படின்னு சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய இந்த வணிகர் யார்? பல் அப்படின்னா பல வகை, நின அப்படின்னா நமக்கு தெரியும் கொழுப்பு, பல் அப்படின்னா பல வகையான, நின அப்படிங்கிறது கொழுப்பை சொல்லுது. கொழுப்பு எதுக்கு இருக்கும்? இறைச்சிக்கு இருக்கும். அப்ப பல்நின விளைஞர் அப்படிங்கிறது பல வகையான இறைச்சிகளை விலை கூறி விற்பவரை குறிக்கும். உமனர் அப்படின்னா நமக்கு தெரியும். உமனர் அப்படிங்கிறது உப்பு விற்பவரை தான் நம்ம உமனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து சிலப்பதிகார நூலின் ஆசிரியர். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் இளங்கோவடிகள். டேஸ் நகர மருவூர் பக்கத்தின் வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மனச்சாந்து, பூ, நறுமண புகை பொருட்கள், அகில் முதலான மன பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். எந்த நகரம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா புகார் நகர மருவூர் பக்கத்தின். ஓகேங்களா? புகார் நகர மருவூர் பக்கத்தின். அடுத்து சரியாக பொருந்தியது எது? இதுல கல் விற்கும், கல் விற்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கல் விற்கிறவங்க வளைச்சியர். கல் விற்கிறவங்க வளைச்சியர். மீன் விற்கிறவங்களை பத்தி நமக்கு தெரியும். மீன் பாத்தீங்க அப்படின்னா பரதர். பரதர் தான் மீன் விற்கிறாங்க. வெண்மையான உப்பு விற்கிறது உமனர். எண்ணெய் விற்கிறவங்க ஓசிலியே எண்ணெய் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓசிலியே வாங்கிட்டு போவாங்க. அப்ப எண்ணெய் ஓசுனர். அப்ப சரியான விடை எது? ஏ, அதாவது ஆ. அடுத்து குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, டேஸ் டேஸ் தாரம் என்னும் 7 இசைகளை, சரிகம பதனி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் டேஸ் இருப்பிடங்களும் புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் உள்ளனர். அதாவது இந்த 7 சுரங்கள்ல விடுபட்டது பாத்தீங்க அப்படின்னா இலி விளரி, பெரும் பாணர்கள் இருப்பிடங்கள். பாணர்கள் தான் இது எல்லாத்தையும் வாசிக்கிறவங்க. அப்ப இதனுடைய சரியான விடை இலி விளரி பாணர்கள். புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் டேஸ் வகை தானியங்கள் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளன. அதாவது 8 வகையான தானியங்களும் குவிந்து கிடக்கக்கூடிய கூலக்கடை தெருக்கள் இருக்கு. அடுத்து 46 இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும். வண்ணமும் சுண்ணமும் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா வந்தது அப்படின்னா நம்ம என்ன உண்மை சொல்லுவோம்? எண்ணுண்மைன்னு சொல்லுவோம். வெளிப்படையா வந்திருக்கு. அப்போ இதனுடைய சரியான விடை எண்ணுண்மை. இது அந்த 10th புக்கு சிலப்பதிகார பாடல்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணி மேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான், திளையாத குண்டல கேசிக்கும் 50 காப்பிய முறை வைப்பு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? இந்த 50 காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி இதை ஞாபகம் வச்சிருக்க. இந்த முறையில தான் வச்சிருக்காங்க. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்றோம் தானே. அந்த வரிசையில வச்சது இந்த முறை வைப்ப வச்சது
யாரு இந்த பாடல் எந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு, யார் எழுதினாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தணிகையுலா அப்படிங்கிற நூல்ல இடம் பெற்றிருக்கு. இதை எழுதினது கந்தப்ப தேசிகர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இலக்கண குறிப்பு பயில் தொழில். பயில் தொழில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வினை தொகை. பயில் தொழில் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உரைப்பாட்டு மடை, உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள். இந்த உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது நூலில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த நூல் இடம்பெற்றது அப்படிங்கறத கேள்வி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. டேஸ் பற்றிய செய்திகளை கூறுகிறது. இந்த ஐம்பெருங்காப்பியங்களான சிலப்பதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா மூவேந்தர்கள் பற்றிய செய்திகளை குறிப்பிடுது. அடுத்து 51வது கேள்வி. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் எத்தனை காதைகளையும் கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டுள்ளது. கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது டேஸ் காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. நமக்கு இரட்டை காப்பியங்கள்னா எது எதுன்னு தெரியும். இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இந்த கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பத்தி பாடுது அப்படின்னா இது வந்து எதுல சிலப்பதிகாரத்துல வருது. அதே போல இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள்ல ஒன்று மணிமேகலை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். டேஸ் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் பார்த்தீங்க அப்படின்னா சேர மரபை சேர்ந்தவர். அடுத்து மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். டேஸ் கதையை கூறி, அதாவது கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் என இந்த காப்பியத்தை படைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதனுடைய சரியான விடை சேர கோவலன் கண்ணகி. அதாவது சேர மரபு கோவலன் கண்ணகியுடைய கதையை சொல்றாரு. அடுத்து இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம். பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்று நேற்றல்ல, பண்டைய காலம் தொட்டே வாணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருந்ததை இலக்கியங்கள் காட்சிப்படுத்துகின்றன. அவற்றுள் ஒன்றே இந்த மருவூர் பாக்க காட்சி. அடுத்த 55வது கேள்வி. வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இது சிலப்பதிகார பாடல். சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். 56வது கேள்வி. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நொடை ஆட்டியர் மீன்விலை பரதவர் வெள் உப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். 57வது கேள்வி. கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதில் செய்வினை பால்கெழு மாக்களும். இந்த பாடல் வரியுடன் தொடர்புடைய காதை எது? இந்த பாடலோட தொடர்புடைய காதை பார்த்தீங்கன்னா
இந்திர விழா ஊரெடுத்த காதை. இதோடு தொடர்புள்ள காதை இந்திர விழா ஊரெடுத்த காதை. 58 டேஸ் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மனச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மணப்பொருட்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். எந்த நகரத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க புகார் நகர மருவூர் பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மனச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருட்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருக்கின்றனர். அடுத்து எக்ஸ்ட்ராவா 2 கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 59வது கேள்வி, கண்ணகி அப்படின்னா கண்ணகி மானாய்க்கன் அப்படிங்கிறவருடைய மகள் தான். பொதுவா கண்ணகி அப்படிங்கிறதுக்கான பொருள் கண்களால் நகுபவள் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு. கண்ணகி நாய் உடைய மகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கோவலன் பாத்தீங்கன்னா யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாசாத்துவன் மகள். மாசாத்துவன் அப்படிங்கிறதுக்கான பொருள் பெரும் வணிகன். இதுவே மானாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். கோவலனை விட கண்ணகியுடைய அப்பா பாத்தீங்க அப்படின்னா பெரிய பணக்காரரு. அதே மாதிரி மாசாத்துவனோட மானாய்க்கன் பெரிய பணக்காரரு. அதனால பெருங்கடல் வணிகன். இதுவே கோவலனுடைய அப்பா பாத்தீங்கன்னா பெரும் வணிகன் மட்டும்தான். ஓகேங்களா? இது 59வது கேள்வி. கண்ணகி மானாய்க்கனுடைய மகள், நாயுடைய மகள் தான் பெண் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணகி. கோவலன் பாத்தீங்கன்னா மாசாத்துவனுடைய மகன். மாசாத்துவன் என்பதன் பொருள் பெரும் வணிகன். தேங்க்யூ.